புதுச்சேரியில் அரியங்குப்பம் வீராம்பட்டினம் பகுதியில் 2.63 கோடி மதிப்பில் சாலைகள் மற்றும் யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார். ஒரு சிறப்பு பார்வை. இந்த பணிக்கான பூமி பூஜை விழா டிசம்பர் 24, 2025 அன்று காலை 9:30 மணி அளவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் ஒப்பந்ததாரர், ஊர் பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளர்கள், அலுவலக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. தண்ணி அவங்க ஊற்றுவோம், போங்க லேடிஸ் அங்கே போகணும். இதுக்கு என்ன சனிமொழி வைக்கணும் வெளில நம்ம கொண்டு మంచిగా మంచి అవుట్ கொஞ்சம் வேகமாக நின்று புடி உண்மை எனக்கு உசு தொல்லை, தண்ணி இருக்குதா, கேடு, டெங்கு காய்ச்சல் வந்து போச்சு. இப்படி பல இன்னும் தண்ணி வாங்க மாட்டேங்குது. இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய சௌகரியத்துக்காக அவங்களுடைய 54 லட்சம் அது பார்க்க போனால் சின்ன சின்ன என் பொண்ணெல்லாம் போட்டாங்க. எனக்கு வந்து ஒரு 200 கோடி ரூபாய்க்கு
ஒன்று கொடுக்கலன்னா அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நமக்கு ராஜீவ்காந்தி நகர்ல வந்து இன்னைக்கு வந்து சிமெண்ட் வாய்க்கா அது மட்டும் இல்லாம சிமெண்ட் ரோடு கிட்டத்தட்ட வந்து உங்களுடைய கோரிக்கைக்கு இணங்க நம்ம ஆளுநர் போடுவோம். ஜெய் 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 போடு. மோடி போடு. கூப்பிடு வந்து கூப்பிடு. மணியா வந்தானா கிட்ட நிக்க சொல்லு. எடுத்து போடு. போடு போடு. அரியாம தொகுதி உட்பட்ட வீராம்பட்டம் பகுதியில் வந்து இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 2,23,00,000 ரூபாயில வந்து இந்த நிதியை வந்து நமக்கு வந்து ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க. அதுக்காக நிதியை ஒதுக்கி கொடுத்த நம்முடைய பொதுப்பணித்துறையினுடைய செக்ரட்டரி, அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நமக்கு உறுதுணையா இருந்த நம்முடைய சிஇ, ஏஇ, ஜேஇ, பொதுப்பணித்துறையை சார்ந்த அமைச்சர் அவர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்காக உதவி பண்ண அனைத்து பொதுப்பணி ஊழியர்களுக்கும் என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாகவும் வீராம்பட்டம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு வந்து பொதுப்பணித்துறை மூலமாக வந்து நமக்கு அதிகமான இடத்த வந்து நமக்கு வந்து அதிகமான நிதியை கொடுக்கும் போது உங்க சார்பாக சாருக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா முகசுதிக்காக பேசலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 1,00,000 கோடிக்கு நம்ம செஞ்சு, அதாவது வந்து 100 கோடி அளவுக்கு நம்ம வந்து வேலையெல்லாம் நம்ம வந்து செஞ்சிருக்கிறோம். அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நீ ஏன்னாக்கா நீங்க எல்லாம் கேட்ட உடனே மினி ஜெட்டி கொண்டு வந்து நம்ம கிட்டத்தட்ட 54 கோடி ரூபாய்க்கு வந்து மினி ஜெட்டியை கொண்டு வந்து அது வேலை நடந்துன்னு இருக்குது. நாம வந்து சும்மா வந்து இதுக்காக தேர்தலுக்காக அரசியலுக்காக நான் வந்து இங்க வேலை செய்ய வரல. எனக்கு அதிகப்படியான வாக்கு ஐயாவுடைய ஆசையோட நல்லா உழைப்ப நல்ல எண்ணத்துல வந்து ஐயா வந்து அதிகப்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அது அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் வந்து என்னை இந்த தொகுதி மக்கள் வந்து என்னை தேர்ந்தெடுத்தீங்க. உங்களுக்கு கோரிக்கைக்கு இணங்க மினி ஜெட்டி, அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு இது பெட்ரோல் பங்க், டீசல் பங்க், அதாவது நம்ம மீனவ மக்கள் பயன்படணும், போட்டுக்கெல்லாம் போடணும். இன்னும் வந்து போட்டு நமக்கு கட்டி விட ஆரம்பிச்சோங்க. அது மட்டும் அந்த அதில் வந்து நம்ம வந்து இவங்களுக்கு கேட்டீங்க, சின்ன போட்டு வச்சுருவங்களுக்கும் அந்த போட்டை வந்து விரிவாக்கம் பண்ணி செய்யணுங்க. சார் அதுக்கு இசைவு கொடுத்து வந்து பார்த்து அதுவும் செய்யறது அன்னைக்கு பிடபிள்யூடி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி உங்களுக்கு தேவையான, அது மட்டும் இல்லாத ஊர் ஃபுல்லாக வந்து விஐபி 18 கோடி ரூபாயில வந்து விஐபி போட்டு இருக்கிறோம். இன்னும் வந்து நமக்கு வந்து ஒரு கல்யாண மண்டபம் வந்து பிரசாந்த் ஸ்கீம்ல வந்து கல்யாண மண்டபம் அது ஒரு 4 கோடி ரூபாயில வந்து அது வந்து மத்திய அரசுடைய திட்டத்தில் அது வந்து உடனே வந்துடும். இப்படி பல திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்கள். அதாவது அரியாம தொகுதியில் வந்து இவெல்லாம் சார்லாம் பார்த்து தோட்டி தான் பெருமைக்காக சொல்லலை சார், உண்மையாலுமே சொல்றேன். நான் போகும்போதெல்லாம் எனக்கு டீ வாங்கி கொடுத்து என்னை உபசரிச்சு இன்முகத்தோடு வரவேற்று வேலையை வந்து முச்சி கொடுக்கக்கூடிய நல்ல மனசு பணிச்சா அதிகாரி இருக்கிறதோடு நம்ம செய்ய முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஃபைல் தங்குச்சுனாக்கா அது ஒரு வாரம் 1 மாசம் ஆகிப்படி. இப்படி பல அதாவது சிக்கல்கள் இருந்தா
இது கூட நமக்கு வந்து சுனாமி குவார்டர்ஸ் வந்து நம்ம படைக்க வேண்டியது வாய்க்கா படைக்க வேண்டியது 5 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து சாக்ஸ் ஆகி மக்கள் வந்து களி வர்ற கொசு தொல்லை தண்ணி இருக்குதா டெங்கு காய்ச்சல் வந்து போச்சு இப்படி பல இன்னும் தண்ணி வாங்க மாட்டேங்குது இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய சௌகரியத்துக்காக அவங்களுடைய சுகாதாரத்துக்காக தான் நம்மள இதை செய்யணும் ஒரு நல்ல எண்ணத்துல நமக்கு நம்முடைய ஆபீஸ் எல்லாம் உதவி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல புகைப்பட மந்திரி வந்து நமக்கு வந்து இந்த பணியை வந்து சிறப்பாக செய்யும். ஒவ்வொரு ஆபீஸரும் நமக்கு வந்து சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க. அந்த வகையில் வந்து நம்ம பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு 100 ஆண்டு பள்ளியை கட்டுறதுக்கு ஐயா வந்து ஒரு 5.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறாங்க. இப்படி நாம கிட்டத்தட்ட நான் தவறா சொல்லிட்டேன், ஒரு 150-200 கோடி கிட்டத்தட்ட வந்துடும். இது 54 லட்சம். அப்படி பார்க்க போனா சின்ன சின்ன யா பொண்டெல்லாம் போட்டாங்க என்பது ஒரு 200 கோடி ரூபாய்க்கு வந்து மக்களுடைய அடிப்படை தேவை, மக்களுக்கு வந்து குடிநீர், மக்களுக்கு தேவையான ரோடு வசதி, மக்களுக்கு தேவையான கழிவுநீர் வாய்க்கால், இப்படி கடந்த காலங்களில் விடுபட்ட அனைத்து திட்டங்களும் இன்னைக்கு வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து நம்முடைய அரசுக்கு நம்முடைய ஐயா ரங்கசாமி ஐயா தலைமையில் ஆளுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கும் அது மட்டும் நம்ம ஐயா ரங்கசாமி ஐயாவுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அதுக்காக நம்ம உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்க நம்ம பொதுப்பணித்துறை மற்ற துறை சார்ந்த அனைத்து துறைகளுக்கும் உங்கள் சார்பாகவும் தொகுதி மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.